ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பையே மிஞ்சும் அளவுக்கு ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 3 சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் க்ளீன் செஞ்சு காலிஃப்ளவரை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 கொதி வந்தால் போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இப்போ நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்த்து தான் நல்லாயிருக்கும் கிரேவி. இதையும் நல்லா விதைக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து விதைக்கிங்கன்னா சீக்கிரமாகவும் விதைங்கிடும். இப்போ நல்லா விதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது பெரிய தக்காளி 2 சேர்த்து ஓரளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக வரட்டும் தக்காளி, அந்தளவு வதக்கிக்கோங்க. இப்போ முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இருந்தால் போதும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியெல்லாம் அலசி அதையும் சேர்த்துருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் ஹோம்மேட் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா ட்ரையாக செய்யலாம். இப்போ எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி, எல்லாத்துக்கும் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துடலாம். நான் தோல் எடுத்துகிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி எடுத்து வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில் கொஞ்சம் தான் விட்டு எடுத்தோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தாள் நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி அதையும் தூவிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இட்லிக்கு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எதுக்கு சாப்பிட்டீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். சுட இட்லி, காலிஃப்ளவர்
பட்டாணி கிரேவி சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்